shopping in the supermarkt. Hören Sie und lesen Sie die Dialoge, welches Bild passt. ஸோ இந்த பிக்சரும் டயலாகும் சேமாக இல்லை, மாறி இருக்கும். நீங்கள் வந்து அதை லிசன் பண்ணிவிட்டு எந்த பிக்சருக்கு எந்த டயலாக் மேட்ச் ஆகுதுன்னு எழுதணும். ஸோ இது ஓகே, இது விசிபிளாக இருக்கா? எல்லா டயலாகும் கேட்கணும், எல்லா பிக்சர்ஸும் பார்க்கணும் தான் நான் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போது டயலாக் ப்ளே பண்ணுறேன், அது வந்து எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லணும். எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆடியோஸ் இருக்குது. Entschuldigung, ich brauche einen Euro für den Einkaufswagen. Können Sie wechseln, bitte? Ja, Moment. Hier, bitte. Danke. So, dialogue ஒன்று, இந்த ஃபர்ஸ்ட் டயலாக் எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகுது? மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். என்னப்பா? டியா மேம். கரெக்ட். டி மேம். சூப்பர், பிரஸ்டிஜ். So, Entschuldigung, ich brauche einen Euro für den Einkaufswagen. ஸோ எனக்கு வந்து ஒரு €1 சேஞ்ச் வேணும்னு கேட்குறாங்க. அந்த ட்ராலி, ஷாப்பிங் ட்ராலிக்காக எனக்கு சேஞ்ச் வேணும். கரன்சி வெக்சல் பிட்ட எக்ஸ்சேஞ்ச் சரிங்களா? ஸோ யா மூமெண்ட் யா பிட்ட அப்படின்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் Entschuldigung, was kostet der Apfelsaft? 99 Cent. Und wie viel kostet der Orangensaft? 1,09 €. இதுக்கு Entschuldigung, was kostet der Apfelsaft? 99 Cent. Und wie viel kostet der Orangensaft? 1,09 €. Ja, Ma'am. Via. இங்க வந்து என்ன காஸ்ட், ஆப்பிள் ஜூஸ் என்ன காஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. 99. €1 கீழே இருந்துச்சுன்னா சென்ட் சொல்லணும். சென்ட் சொல்லணும். €1 கீழே இருந்துச்சுன்னா சென்ட் சொல்லணும். ஸோ இங்க பாருங்க, பிரைஸை பத்தி பேசணும்னா இப்படிதான் பேசணும். 99 euros அப்படின்னா 0.99 அப்படின்னா 99 சென்ட் அப்படின்னு சொல்லணும். €1 கீழே இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்லணும். இங்க வந்து €1.09 இல்லைங்களா? அப்போ சென்ட் யூஸ் பண்ண வேணாம். €1.09 அது வரைக்கும் சொன்னா போதும். இப்போ 220 €2.20 இப்படிதான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட். Wer kommt dran? Ich bitte. Was möchten Sie? Ich möchte ein Stück Emmentaler, bitte. Sonst noch etwas? Ja, ich nehme noch 150 Gramm Schinken. Ist das alles? Ja, danke. Ma'am, ये वो. B, Ma'am. B. Where kommt dran? B. So who is next? அடுத்தது யாருன்னு கேக்குறாங்க. Ich bitte, நான் அப்படின்றாரு. Was möchten Sie? உங்களுக்கு என்ன வேணும்? What would you like? Möchten would like ரெண்டு வார்த்தை இருக்கும். Möchten means
would like. What would you like? அப்படின்னு. So ich möchte ein Stück Emmentaler அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் சீஸ். ஸோ ஒரு ஸ்டுக் எமெண்டாலர் ஒரு பீஸ் எமெண்டாலர் வேணும்னு கேட்குறாங்க. சான்ஸ் நாக் எட்வஸ் இன்னும் வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு சான்ஸ் நாக் எட்வஸ். Ja, ich nehme noch 150 Gramm Schinken. So 150 Gramm Schinken வேணும்னு கேட்குறாங்க. Is this alles? அவ்வளோதானா அப்படின்னு. Is that all? Ja, danke. Entschuldigung, wo finde ich Reis? Dort rechts. Danke. Yeah, Mom. See, ma'am. சரி. ஸோ என்ன கேட்குறாங்க, இன்ஷூலிக்கும் வேர் கேன் ஐ ஃபைண்ட் ரைஸ், ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டாட் ரெக்ஸ்னா அங்கே ரைட்டில் இருக்குது அப்படின்றாரு. டாட்னா தேர், தேர் ரைட். ஸோ danke. Ich brauche noch eine Tüte, bitte. Hier bitte. Die kostet 35 Cent. Wie bitte? 35 Cent? Das ist aber teuer. Also gut. Das macht dann 18,65 €. Brauchen Sie den Kassenzettel? Ja, bitte. Danke. Auf Wiedersehen. Wiedersehen. Yeah, ma'am. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் ஜெர்மன் லெட்டர்ஸ், ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண பாருங்க. Ich brauche noch eine Tüte bitte. Tüteனா ஷாப்பிங் பேக் இருக்கு இல்லைங்களா, அதான் Tüte. ஸோ here bitte, die kostet அது வந்து 35 cent ஆகுது அப்படின்றாங்க. wie bitteன்னா pardon 35 cent அப்படின்னு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றாரு. பரவாயில்ல ஓகேன்றாரு. Das ist aber teuer. That is but expensive. Okay, good. Thus much then. So இவர் என்னென்ன வாங்கியிருக்காரோ டோட்டல் இவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறாங்க. broken seed and Kassenzettel பில் வேணுமான்னு கேட்குறாங்க. யா bitte. ஸோ இந்த டயலாக்ஸ் என்ன பண்ணணும்னா, நிறைய இடத்துல வந்து இந்த எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வேற வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த டயலாக்ஸை நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். Entschuldigung, ich brauche einen Euro für den Change வேணும், எனக்கு ஒரு euro வேணும். Können Sie wechseln bitte, எனக்கு சேஞ்ச் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு Können Sie wechseln bitte? Ja, Moment, hier bitte, danke. So Entschuldigung, was kostet? ஆப்பிள் சாஃப்ட் வேற ஏதாவது போட்டுக்கோங்க, ரேட் வேற ஏதாவது போடுங்க. ஆரஞ்ச் சாஃப்ட் இந்த ரேட் எல்லாம் தனியாக போட்டுக்கோங்க. ஸோ எங்கள் லைட்டாக போட்டிருக்க அந்த எழுத்துக்களுக்கு பதிலாக நீங்கள் வேற ஏதாவது வேர்ட்ஸை வச்சு இந்த டயலாகை ப்ராக்டிஸ் பண்ணணும். கிவ் வேரியேஷன் ஸ்பீலன் உன்வேரியரன் ஜிடி டியலாக இன் 6A மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த டயலாக்கு நீங்கள் வேற வேரியேஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லது, சீக்கிரமாக டயலாக் நம்மளால் பேச முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா நம்மளால் பேச முடியாது. ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம 4th லெசன் வரைக்கும் வந்துட்டோம். என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தெரியும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு லெசனில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்? இன்ட்ரோ. இன்ட்ரோவில் எப்படி ஃபார்மல் இன்ஃபார்மல்ல நம்ம எப்படி கொஷின்ஸ் கேட்டு ஆன்சர்ஸ் வாங்குறது. வி ஹைசன் சி இல்லை வி ஹைஸ்ட் டூ, ஓவர் காமன் சி ஓவர் காம்ஸ் டூ. ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்டு கொஷின் கேட்டு பதில் வாங்கி போடணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணும். அப்புறம் வி கேட்ஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணும். செகண்ட் லெசனில் என்ன இருக்கும்? ஹாபீஸ் பற்றி தானே இருக்குது செகண்ட் லெசன். ஸோ வாஸ் மார்க்கன் சி கேன் அது தானே இருக்கும். Yes, ma'am. தேர்ட் லெசன்ல என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்?
தேர்ட் லெசன்ல வழி சொல்றது எப்படின்னு பிராக்டிஸ் பண்ணோம் இல்லைங்களா? Yes, ma'am. வழி சொல்றத பிராக்டிஸ் பண்ணோம். இப்போ ஃபோர்த் லெசன்ல உங்களுக்கு சாப்பாடை பத்தி ஃபுட்டு பத்தி பேசுறதுக்கு சரிங்களா? சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்லயும் ஒவ்வொரு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கும். நீங்க அதை ஸ்பீக்கிங் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, எப்பவுமே பேச முடியாது. இப்போ ஃபோர்த் லெசன் தான் வந்திருக்கோம், மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. நீங்க தயவுசெய்து ரிவைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே காலேஜ் இல்லைங்களா? நீங்க பேசி அவங்ககிட்டயே பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் Recherchieren Sie die Preise for 3 bis 5 Lebensmittel in Dark und berichten Sie. ஃபோன் எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. அங்க வந்து groceries இந்த என்ன விலை ஜெர்மனில, டார்க்னா டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து. ஸோ இந்த மூணு கண்ட்ரீஸ்லயும் என்னென்ன லேபிள்ஸ் மெட்டல் என்ன விலையில இருக்குன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 3ல இருந்து 5 வரைக்கும் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்மெக்ஸ் தி கிரில் பார்ட்டி. ஸோ நேத்துல இருந்து அந்த கிரில் பார்ட்டி கூப்பிட்டாங்க இல்லைங்களா? அதே தான் இது கண்டினியூ. ஸோ இந்த கிரில் பார்ட்டிக்கு இப்போ வந்துட்டாங்க இவங்க. ஸ்மெக்ஸ் அப்படின்னா டேஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ஸ்மெக்ஸ். Hören Sie und lesen Sie die Dialoge, welches Foto passt. ஸோ இது எந்த ஃபோட்டோக்கு மேட்ச் ஆகுது? ஆக்சுவலி ஏபிசி இல்லை, ஆ இங்கே பே லாஸ்ட், சே நடுவில் இருக்கு. இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். Guten Appetit. Danke, gleichfalls. Schmeckt's? Ja. Ach, das Fleisch schmeckt sehr gut. ஸோ இது எந்த பிக்சரு நினைக்கிறீங்க? பீன்னு நினைக்கிறேன். ஓகே, மீனிங் சொல்றேன். கூட்டன் ஆப்பிட்டிட்னா நீங்க சாப்பிடும்போது யாருக்காச்சும் விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டன் ஆப்பிட்டிட் அப்படின்னு விஷ் பண்ணணும். ஹாவ் எ குட் மீல் அந்த மீனிங் வரும். அதுக்கு டாங்க கிளைஷ்பால்ஸ், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க? தேங்க்யூ கிளைஷ்பால்ஸ்னா சேம் டு யூ. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? எஸ் மேம். நாளையிலேருந்து இன்னிலேருந்தே யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுலேருந்தே யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ யார் என்ன நினைச்சாலும் நீங்கள் பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிண்டல் பண்ணாலுமே சிரிச்சாலுமே நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் தான் முன்னேற போகிறீங்க. புரியுதா? நீங்கள் ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இதை சொன்னால் என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பாலோ போ அப்படின்னு எல்லாம் நினச்சிங்கன்னா நம்மளால எந்த லாங்குவேஜும் கற்றுக்க முடியாது. ஸோ ஸ்மெக்ஸ் டேஸ்டியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தஸ் ஃப்ளைஷ் ஸ்மெக்ஸ் சேர் குட். மீட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று. 2. Möchtet ihr noch ein Würstchen? Ja, gerne. Die Würstchen sind wirklich lecker. Und du, Lukas? Nein, danke. Ich bin satt. Ma'am. Ma'am. Okay. So, möchtet ihr noch ein Würstchen? அப்படின்னா இன்னும் ஒரு Würstchen வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, சொல்லுங்க. ஓகே பண்ணுறேன். கிளாஸ் நஷ்டம் பண்ணுறேன். ஓகே, möchtet ihr noch ein Würstchen அப்படின்னா ஒரு சாசேஜ், இன்னும் ஒரு சாசேஜ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யா gerne die Würstchen sind wirklich lecker. ஸோ சாசேஜஸ் எல்லாம் ரொம்ப டெலிஷியஸ். லெக்கர்னா டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
So the Würstchen sind wirklich lecker. Very delicious. Really delicious. Und du, Lukas? So, Lukas, உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. 9 danke, ich bin satt. No, thank you, I am full. ஓகே மிஸ்டர்ஸ் ப்ளூ சலாட். ஸோ இது வந்து இயர்ன்றது எதுக்கு குறிப்பிடுறாங்க? நான் நேற்றுக்கே சொன்னேன் இல்லைங்களா, காம்டியர் அப்படின்னா யாரை குறிக்குது? காம்ஸ் டூ மஸ்டர்ஸ் டூன்னா யாரை குறிக்குது? டூன்னா யாரை குறிக்குது? இயர்னா யாரை குறிக்குது சொல்லுங்க. இயர்னா நீங்களா? நீங்க நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் ப்ளூரல். டூனா நீ தனியா ஆளு. இயர்னா நிறைய பேரை சேர்த்து சொல்றதுக்கு இயர், தனியா ஒரு ஆளை சொல்றதுக்கு டூ. மிஸ்டர்ஸ் டூ சலாட். ஸோ சாலட் வேணுமான்னு கேட்குறாங்க. 9 danke, ich esse keine Gurken. So no thanks, I don't eat cucumber. cucumber நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓகே இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பை மெசன். ஸோ நம்ம சியர்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, குடிக்கும் போது எல்லாருமே சியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும். ப்ரோஸ்ட், ஜும் வோல், இது வந்து குடிக்கும்போது இது சொல்லுவாங்க. சியர்ஸ் சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோஸ்ட் இல்லை ஜும் வோல் அப்படின்னு. சாப்பிடும்போது கூச்சன் ஆப்பிடைட் இல்லைன்னா மால்சைட், ரெண்டுமே ஒரே மீனிங். ஹாவ் எ குட் மீல் அப்படின்னு சொல்றதுக்கு கூச்சன் ஆப்பிடைட் இல்லை மால்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் ப்ளே பண்றேன். Gut gesagt. Beim Essen. Prost. Zum Wohl. Guten Appetit. Guten Appetit. Mahlzeit. Mahlzeit. ஸோ சாப்பிடும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கூச்சன் ஆப்பிடைட் இல்லை மால்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதாவது குடிக்கும் போது சியர்ஸ் அப்படின்னு எதாவது சொல்லிக்கணும்னா ப்ரோஸ்ட், ஜும் வோல் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைலாக் எப்படி? ஸோ நான் சொல்கிற எல்லா டைலாகுமே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, எல்லா லெசன்லையும் இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது. ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்காக ரெடிமேடான ஃப்ரேசஸ். ஸோ நடுவில் என்ன வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கணும். ஸோ guten Appetit, danke, gleichfalls. möchtet ihr அப்படின்னா உங்களுக்கு இது வேணுமா, உங்க எல்லாருக்குமே எதை வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். möchtet ihr கோலா, ஸோ கோலா வேணுமா? möchtet ihr Fleisch, மீட் வேணுமா? möchtet ihr Würstchen வேணுமா அப்படின்னு. யா bitte, schmeckt வந்து சிங்குலருக்கு, schmecken வந்து ப்ளூரலுக்கு. ஓகேங்களா? யா bitte, das Wurst schmeckt sehr gut. சிங்குலர்னா ஒருவேளை das Wurst அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். das Wurst. ஸோ Wurst அப்படின்னா சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, உர்ஸ்டெல் அப்படின்வாங்க. தஸ் உர்ஸ்டெல் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்துருப்போம். ஸோ தஸ் உர்ஸ்டெல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. ப்ளூரல் வந்துச்சுனாலே டி வந்துடும் உங்களுக்கு. ப்ளூரல் வந்துச்சுன்னா என்ன வரும்? டி ஊர்ஸ்டியன், டி ஊர்ஸ்டியன். இல்ல இது சிங்குலர் கூட தாஸ் ஊர்ஸ்டியல், ரெண்டு பேர் இருக்கு இதுக்கு. தாஸ் ஊர்ஸ்டெல் இல்ல தாஸ் ஊர்ஸ்டியன். இது சிங்குலருக்கு. ஒருவேளை ப்ளூரலுக்கு என்ன தெரியுமா? டி போட்டிங்கனாலே ஊர்ஸ்டியன், டி போட்டிங்கனாலே அது ப்ளூரல் ஆயிடும்.
ஸோ டி வூஸ்டியன் இஸ் ப்ளூரல், தாஸ் வூஸ்டியன் இல்லை தாஸ் வூஸ்டல் வந்து சிங்குலர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ளூரலாக வரும்போது ஊஸ்டியன் ஷ்மெக்கன் சேர் குட், சிங்குலராக இருந்தால் ஷ்மெக்ட் சேர் குட். ஃபிஷ் டர் ஃபிஷ் ஷ்மெக்ட் சேர் குட், ஃபிஷ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சிங்குலர் யூஸ் பண்ணுங்க. ஷ்மெக்கன் வந்து ப்ளூரலுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. மிஸ்டிஸ் து எதுக்கு யூஸ் பண்றாங்க? தனியா ஒரு ஆளுக்கு. யா கேர்ன இஸ்ட் வந்து சிங்குலர், இல்ல சிண்ட் வந்து ப்ளூரலுக்கு. இதுவே சொல்றேன் நான். யா கேர்ன தாஸ் ஊஸ்டியன் இஸ்ட் சேர் லெக்கர், வெரி டெலிஷியஸ் அப்படின்னு. இது டேஸ்ட் வெரி குட் அப்படின்னு சொல்லணும். சிண்ட் லெக்கர்னா வெரி டெலிஷியஸ். இல்லைன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா நைன் டாக்கா இஷ் எஸ் கைனன். கைனன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா மாஸ்குலினுக்கு கைனன் யூஸ் பண்ணுவோம், நாய்ட்ரூம்க்கு கைனு, ஃபெமினனுக்கு ப்ளூரலுக்கு கைனே யூஸ் பண்ணும். ஸோ இஷ் எஸ் ஏ கைனன் ஃபிஷ், நான் ஃபிஷ்ஷை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நைன் டாங்கா இஷ் பின் சட். இஷ் பின் சட்னா ஐ ஆம் ஃபுல், ஃபுல் ஆயிடுச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இஷ் பின் சட். இந்த நாக் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா செகண்ட் டைம் வந்து கேட்பாங்கல்ல, இன்னும் ஒன்று வேணுமான்னு கேட்கறதுக்கு நாக் யூஸ் பண்ணும். செகண்ட் டைம் கேட்கறதுக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? ஏதாவது சொல்லுங்கப்பா, அப்பதான் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு புரிஞ்சது என்னதுப்பா? ரிப்பீட் பண்ணுமா? ஓகே. So guten Appetit, danke gleichfalls. So have a good meal, thank you, same to you அப்படின்னு சொல்றது. most tier, இயர்னா உங்க எல்லாருக்குமே fish வேணுமா? most tier fish, ja bitte, fish schmeckt sehr gut. schmeckt வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவாங்க, schmecken வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன வேர்ட் யூஸ் பண்றீங்களோ அது சிங்குலரா ப்ளூரலா வச்சுட்டு நீங்க இதை யூஸ் பண்ணுவீங்க. schmeckt சிங்குலர், schmecken ப்ளூரல். sehr gut ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்றதுக்கு schmecken sehr gut. möchtest du தனியா ஒரு ஆளுக்கு சொல்லி கேட்கணும்னா möchtest du யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒருவேளை möchtest du fish இல்ல möchtest du ஏதோ ஒரு ஐட்டம், என்ன salat, ja gerne, salat ist sehr lecker, salad வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இல்லைன்னா sind, ist வந்து சிங்குலருக்கு, sind வந்து ப்ளூரலுக்கு. sehr lecker. ஸோ sehr leckerனா வெரி டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லுவேன். வேணா நான் இது சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு நைன் டாங்கா இஷ் எஸ் கைனன். கைனன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மாஸ்குலின் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கைனன் யூஸ் பண்ணுவோம். நாய்ட்ரூம் ஐட்டம்ஸ்க்கு கைன் யூஸ் பண்ணுவோம். ஃபெமினனுக்கு ப்ளூரலுக்கு கைனே யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா இது சாம்பிள் டயலாக் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். நைன் டாங்கா இஷ் பின் சட், உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா நைன் டாங்கா இஷ் பின் சட் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? நாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா செகண்ட் டைம் ஆஃபர் பண்ணும்போது நாக் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம்க்கு நாக் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா சாம்பிள் டயலாக் நான் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல குரூப்ல. சரிங்களா? செமஸ்டன் அப்படின்னு அந்த வேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். would like, would like. ஸோ என்ன வேர் மோஸ்டர் வாஸ். ஸோ மோஸ்டன் வந்து எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இஷ் மஸ்டர், டு மஸ்டஸ்ட், எர்எஸ்இ மஸ்டர். இஷ்ஷுக்கும் எர்எஸ்இக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் வியர் மஸ்டன், இயர் மஸ்டன், ஜிஜி மஸ்டன். வியருக்கும் ஜிஜிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த வேர்டை நல்லா கற்றுக்கோங்க. வாஸ் மஸ்டன் ஜி அப்படின்னா வாட் வுட் யூ லைக். வேர் மஸ்டர் வாஸ், யாருக்கு என்ன வேணும், யாருக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஹூ வுட் லைக் வாட். Der Mann möchte ein
ஸோ இந்த ஆடியோ ப்ளே பண்ணுவேன். இந்த பர்சனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அதே மாதிரி இன்னொரு ஆடியோல வந்து டி ஃப்ரau trinkt gern, இந்த லேடி என்ன குடிக்க பிடிக்கும்னு சொல்றாங்க. der Mann möchte keine, கைனேனாலே நெகேஷன், இந்த பர்சனுக்கு இது வேணான்றாரு. என்னது? ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். Eins. Guten Tag. Was darf ich Ihnen bringen? Tja, ich weiß auch nicht. Wir haben heute ganz frischen Fisch. Ach nein, ich esse nicht gerne Fisch. Ich nehme lieber das Steak. Gerne. Und zu trinken? Eine Cola bitte. ஃபிஷ் ஒன் கோலான்னாங்க மேம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஆக்சுவலி நல்லா கேட்டிங்களான்னு தெரியல. நான் மறுபடியும் ப்ளே பண்றேன் பாருங்க. கோலா ஓகே, ஃபிஷ் கேட்டாருதான். ஆனா Eins. Guten Tag. Was darf ich Ihnen bringen? Tja, ich weiß auch nicht. Wir haben heute ganz frischen Fisch. Ach nein, ich esse nicht gerne Fisch. ich esse nicht gern Fisch. நிக்ட்னு சொன்னாங்க. நான் சாப்பிட மாட்டேன். Ich nehme lieber das Steak. Gerne. Und zu trinken? Eine Cola bitte. ஓகே, இந்த வேர்டு வராதனால நானே போட்டுறேன். ஸ்டீக், ஸ்டீக் und கோலா. ஸோ இதுதான் கேட்குறாங்க. ஸோ அடுத்தது இந்த லேடிக்கு என்ன பிடிக்கும் அதை கேளுங்க. என்ன குடிக்க என்ன வேணும்னு கேட்குறாங்க. Zwei. Hallo Maria, komm doch rein. Wie geht's denn? Gut, ich komme gerade vom Sport. Mensch, habe ich Durst. Was möchtest du denn trinken? Magst du Orangensaft? Ja, Orangensaft wäre super. Moment, bin gleich wieder da. என்ன கேட்டாரு? என்ன கேட்டாங்க அந்த லேடி குடிக்கிறதுக்கு? சூப்பா மேம். ஆர்கன் சாஃப்ட். என்னம்மா? ஆர்கன் சாஃப்ட். வெரி குட், சூப்பர். ஆரஞ்ச் சாஃப்ட் கேக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த பர்சனுக்கு என்ன வேண்டான்னு சொல்றாரு. Drei. Endlich Pause. Möchtest du auch ein Stück Schokolade? Nein, danke. Was? Du magst keine Schokolade? Doch, ich esse sehr gerne Schokolade, aber ich mache gerade eine Diät. Oh, du Armer. Na gut, dann kann ich mehr essen. என்ன? என்னன்னு புரியலையா? அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்குமே, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கா அதுல இருக்கு. Drei. Endlich Pause.
Möchtest du auch ein Stück Schokolade? Nein, danke. Was? Du magst keine Schokolade? Doch, ich esse sehr gerne Schokolade, aber ich mache gerade eine Diät. Oh, du Armer. Na gut, dann kann ich mehr essen. मैम कॉल आओ मैम இல்ல 3 டைம்ஸ் வருது அந்த வேர்டு. ஸ்மெக்டா மேம் என்னப்பா? ஸ்மெக்ட் ஸ்மெக்ட்னா டேஸ்ட். சரி, என்ன கேட்குறாரு? மஸ்டஸ் டு ein Stück அப்படின்னு ஒரு இது கேட்குறாங்க. டேஷ் nein ich esse kein டேஷ். மறுபடியும் 3. Endlich Pause. Möchtest du auch ein Stück Schokolade? இங்க ஒரு வாட்டி சொல்றாங்க. Nein, danke. Was? Du magst keine Schokolade? ஸோ இங்கே ஒரு தடவை சொல்றாங்க. Doch, ich esse sehr gerne Schokolade. இங்கே ஒரு தடவை சொல்றாங்க. சிக்லோடன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதே கரெக்ட், எக்ஸாக்ட்லி, chocolate. ஸோ இந்த மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வேர்டு என்ன இதுக்கு இதே மாதிரி வேர்டு என்ன வருது அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணிருக்கணும். அப்போ நீங்க இத்தனை நாள் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த இந்த லெசனோட ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் பேரெல்லாம் நீங்க யாருமே படிக்கலையா? இன்னும் படிச்சீங்களா இல்லையா? இல்ல மேம். நீங்க நிஜமா சொல்றேன், நீங்க படிக்கலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க ஒரு நாள் விட்டுட்டாலே அடுத்த நாளுக்கு இது எல்லாமே புதுசா தான் உங்களுக்கு தெரியும், வேர்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா இது நம்ம இங்கிலீஷ் கிடையாது படிக்கிறது. இங்கிலீஷ் நம்ம டெய்லி சரௌண்டிங்ஸ்ல இங்கிலீஷும் தமிழும் இதெல்லாமே நம்மளால பார்க்க முடியும், கேட்க முடியும் இல்லைங்களா? ஆனா ஜெர்மன் அந்த மாதிரி கேட்க முடியுமா நம்ம சுத்தி எங்கேயாச்சும்? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம தானே படிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன டவுட்டா? ஹோம்ஒர்க் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேனே, நீங்க எல்லாரும் ஒண்ணு மட்டும்தான் எழுதிருக்கீங்க. எப்படி? நான் என்ன சொன்னேன்? என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன் நான் உங்களுக்கு? இது எல்லாமே எழுத சொல்லியிருந்தேன். எல்லாமே எல்லாத்துலயும் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். வெறும் மினிஷு மட்டும் எழுதின மாதிரி இருக்கு நிறைய பேரு. எனக்கு தெரியும். டேர் ஷிங்கன், ஷிங்கனை பத்தி எழுதுனீங்கன்னா ஷிங்கன் எங்க வாங்குறீங்க? ஐஷ் காஃபர் ஷிங்கன் in der Metzgerei அப்படின்னு. Du kaufst Schinken in der Metzgerei. Kauft Schinken in der, அந்த மாதிரி ஷிங்கன்ல இருந்து டர் கேஸே வரைக்குமே எல்லாத்துலயும் எனக்கு வேணும்னு கேட்டேன் நான். முடிஞ்ச வரைக்கும் எழுதி அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்ல, ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படி கூட எழுதி அனுப்புங்க, எனக்கு பரவாயில்ல. ஆனா மொத்தமா எழுதி கொடுங்க எனக்கு. ஓகே. ஸோ சாப்பிட்றது குடிக்கிறது பற்றி பேசணும்னா இந்த டைலாக் மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறது பேசுறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த வேர்ட்ஸு எஸ்என்சி கேன் chocolate, சாக்லேட் சாப்பிட பிடிக்குமா அப்படின்றதுக்கு எஸ்என்சி கேன் chocolate. நான் ஒன்று மட்டும் எழுதுறேன். எஸ்என்சி ஜி கேபிட்டல் எஸ் ஜி கேன் chocolate. இது கொஸ்டின். அதே மாதிரி இன்ஃபார்மலா கேட்கறதுக்கு இஸ்ட் டு கேன் chocolate. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க கேட்கணும். அதுக்கு பதில் ரொம்ப பிடிக்கும்னா யா சேர் கேன் சொல்லலாம். பிடிக்காதுன்னா நைன் நிட் so கேன்.
இது எதை குறிப்பிட்டு chocolate கேட்டிருக்கேன். அதுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Essen Sie gern Fisch? Essen Sie gern Fleisch? Essen Sie gern Kartoffeln? Potato பிடிக்குமா? Essen Sie gern Gemüse? Vegetable சாப்பிட பிடிக்குமா? அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க கேட்கலாம். அதே மாதிரி trinken. Trinken Sie gern? Trinken Sie gern Cola? இல்லைன்னா இன்ஃபார்மல்ல trinkst du gern Cola? அதுக்கும் ja sehr gern இல்லைன்னா nein nicht so gern. நீங்க பொதுவா என்ன இது சாப்பிட பிடிக்குமான்னு கேட்காம பொதுவா என்னதான் சாப்பிட பிடிக்கும்னு கேட்கிறதுக்கு was essen Sie gern இல்ல was isst du gern. Ich esse gern Schokolade. Ich esse gern Fisch. Ich trinke gern Wasser. Ich trinke gern Kaffee. அப்படின்னு இல்லைன்னா ich esse nicht gern Schokolade. எனக்கு சாக்லேட் பிடிக்காது இல்லை ஃபிஷ் பிடிக்காது அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னா ich esse nicht gern. இல்லைன்னா இது குடிக்க பிடிக்காது ich trinke nicht gern Cola. ஸோ இந்த டயலாகும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே மேம்.